Good morning my dear 5th standard students. Welcome back to our maths class. இன்னைக்கு நம்ம maths classல revisionல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர் கான்செப்ட். என்ன பார்க்க போறோம்? இன்டர் கான்செப்ட். அதுல மெயினா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம். டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன யூனிட் அப்படின்னா கிலோமீட்டர். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம ஹோம் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ டிஸ்டன்ஸை எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்பீடு. ஸ்பீடு வந்து எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டர் பெர் ஹார். அதாவது அந்த ஸ்லாஷுக்கு பேர் என்னதுங்க? பெர் ஹார். பெர் ஹார்னா என்னது? 1 ஹார் தான் பெர் ஹார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிலோமீட்டர் பெர் ஹார். இது எப்படி ரீட் பண்ணணும்? கிலோமீட்டர் பெர் பிஆர் பெர் ஹார். அதாவது ஒரு ஹாருக்கு 1 ஹாருக்கு இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிலோமீட்டர் பெர் ஹார். நெக்ஸ்ட் டைம். டைம் எதில் மெஷர் பண்ணுவோம்? ஹார்ஸில். அப்போ 1 டே ஈக்குவல் டு டேஷ் ஹார்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? 24 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, அப்போது 1 ஹார் ஈக்குவல் டு டேஷ் மினிட்ஸ் 60 மினிட்ஸ். அது நம்மளுக்கு தெரியும். என்னது? 1 ஹார் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பார்த்தோம், ஸ்பீட் பார்த்தோம், டைம் பார்த்தோம். டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? கிலோமீட்டரில் மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. அதோட யூனிட் என்ன? கிலோமீட்டர். ஸ்பீட் எப்படி சொல்லுவாங்க? கிலோமீட்டர் பெர் ஹார். ஒரு ஹாருக்கு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது. நெக்ஸ்ட் டைம்னா அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஹார்ஸில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்க்கலாம். 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்களோ இன்டூ நம்ம எவ்வளோ டைம். அப்போ ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்பீட் இன்டூ டைம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 ஃபார்முலாஸ் என்னது? ஈஸியாக போட்டுடலாம், ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் ஸ்பீட். இப்போ மிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ளஸ்ஸும் அதாவது அடிஷனும் சப்ராக்ஷனும் ஃப்ரெண்ட்ஸு, மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நம்ம வேல்யூம் ஆஃப் கியூப்ல என்ன பார்த்தோம்? அதோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இல்லையா. அதில் வந்து வேல்யூம், பிரெத்து, லென்த் எல்லாம் கொடுத்துட்டு ஹைட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஹைட்டை இப்போ எதை நம்ம ஃபைண்ட் பண்ணுமோ அதை அதே பிளேஸ்லேயே வச்சுக்கோ. இப்போ ரைட் சைடில் இருக்குன்னா ரைட் சைட்லேயே வச்சுட்டு அதோட மல்டிப்ளையில் இருக்கிறத என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடில் கொண்டு வருவோம். அப்போ மல்டிப்ளையில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வரும்போது என்ன ஆகும்? டிவைடில் ஆகும்னு மிஸ் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸ்பீடோட ஃபார்முலா தான் நம்மளுக்கு இப்போ தேவை. அப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பாருங்கள், ஸ்பீடை ரைட் சைடில் அப்படியே வச்சுட்டு டைமை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வாங்க. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைடாக மாறும். அப்போ டிஸ்டன்ஸ் பை என்னது? டைம். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா. இப்போ தேர்ட் ஃபார்முலா பாருங்கள், டைம். இப்போ நம்ம டைம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பாருங்கள், டைமை ரைட் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க, ஸ்பீடை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வாங்க. அப்போ எப்படி வரும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது லெஃப்ட் சைட் வரும்போது டிவைடாக மாறும். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் வந்துருச்சுங்களே. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஃபார்முலாவை என்ன பண்ணணும்? நல்லா மெமரியில் வச்சுக்கணும். என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அதுலேருந்து நம்ம ரிமைனிங் 2 ஃபார்முலாஸை என்ன பண்ணிடலாம்? கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட்லேயும் டைம்லேயும் டிஸ்டன்ஸ் தான் எங்கே இருக்கும்? நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டர் மட்டும்தான் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம். அதுலேருந்து ஸ்பீடு எப்படி மிஸ் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நெக்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, நம்ம இப்போ ஃபார்முலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கன்வெர்ட் இன்டூ ஹார்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டுருவாங்க? கன்வெர்ட் இன்டூ ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்படி? இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10 மினிட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்ம மினிட்ஸை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஹார்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் 1 ஹார் ஈக்குவல் டு டேஷ் மினிட்ஸ் 60 மினிட்ஸ். அப்போ 1 ஹார் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆன்சர் எழுதும் போது எழுதிடணும், ரைட் பண்ணிடணும். ஓகேங்களா. கொஷினை பார்த்தோன்னே ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஹார்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 1 hour equal to 60 minutes ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருந்தாங்க 10
10 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ 10 minutesனா 10 into 1 hour equal to dash minutes 60 minutes. அப்போது 10 into என்ன பண்ணணும் 1/60 மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அங்கே 1/60 மல்டிப்ளை பண்ணுறோம்? அந்த 10 minutesை நம்ம இப்போ ஹார்ஸாக மாற்ற போகிறோம். அதனால 1/60 அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 into 1/60. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணலாம்? நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது ஜீரோவும் கேன்சல் ஆகிடும்னே. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/6. அப்போ 1/6 நம்ம எப்படி அங்கே எழுதணும்? ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன் நம்மளை என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? இதை ஹார்ஸாக தான் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதும் போது நம்ம அங்கே என்ன மென்ஷன் பண்ணணும்? ஹார்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக ஹார்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணாதான் மிஸ் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவேன். ஓகேங்களா? எப்படி கொடுப்பாங்க கொஷின்? கன்வெர்ட் இன்டு ஹார்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 10 minutesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன வரணும்? ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வரணும். 1 hour equal to 60 minutes. இப்போ 10 minutesை நம்ம எப்படி ஹார்ஸ்க்கு மாற்றுறது? அப்போ 1 hour equal to 60 minutesனா அந்த 10 minutesோட 1/60 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 10 into 1/60. இப்போ 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/60 மட்டும்தான் இருக்கும். அப்போ 1/60 என்ன யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணி சொல்லணும்? ஹார்ஸ். அப்போ 1/60 ஹார்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 50 minutes. இதையும் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? 50 minutes ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 hour equal to 60 minutesன்னு தெரியும். அப்போ 50 minutesை இப்போ ஹார்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 50யோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 1/60 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 50 into 1/60. இப்போ 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 5 into 1 divided by 6 மட்டும் இருக்கும். அப்போ 5 into 1 என்ன? 5. அப்போ 5/6 என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க? ஹார்ஸாக தானே இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ லாஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணணும்? ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். HOURS ஹார்ஸ்ன்னு எழுதலாம், இல்லை HRS ஹார்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ 5/6 ஹார்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ரைட் சைடில் இருக்குது ஏதோ ஒரு ட்ரீ இருக்குது. அது எப்படி இருக்குது? பயங்கர டாலாக இருக்குது. சரி, நம்ம அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். The largest known living organism is an aspen grove. இப்போது நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க? லார்ஜஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்னா ப்ளூ வேல்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லலாம்? ட்ரீயும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தானே மிஸ். அப்போது எவ்வளோ லார்ஜஸ்ட் ட்ரீ இருக்குது? அதில் டாலஸ்ட் ட்ரீ தான் என்னது? ஆஸ்பென் க்ரூ. அப்போது உங்கள் மிஸ்ஸு கேட்டாங்க, மிஸ் இப்போ வந்து எலிஃபென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு ஷியோராக சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இல்லை மேம், ட்ரீயும் லிவிங் ஆர்கானிசம் தானே. அப்போது ஆஸ்பென் க்ரூங்கிற ஒரு ட்ரீ தான் வந்து இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ல என்னது? லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? என்னது? த லார்ஜஸ்ட் நோன் லிவிங் ஆர்கானிசம் இஸ் அன் ஆஸ்பென் க்ரூ. ஆஸ்பென் க்ரூங்கிறது என்னது? அந்த ட்ரீயோட நேம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங். இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? 3 kilometer 500 meter. சரிங்களா? இப்போ நம்ம கிலோமீட்டரை என்னவா மாற்ற போகிறோம்? மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 kilometer equal to dash meter 1000 meter. சரிங்களா? 1 kilometer equal to dash meter 1000 meter. அப்போ 2 kilometer என்ன மீட்டர்னு சொல்லலாம்? 2000 meter. அப்போ 3 kilometer equal to 3000 meter. அப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் என்ன எழுதணும்? ஃபார்முலாவை ரைட் பண்ணிடணும். 1 kilometer equal to 1000 meter. அப்போ 3 kilometer என்ன? 3000 meter. இப்போ நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்? மீட்டராக தானே கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ மீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 3000 meter வந்துருச்சு. கொஷினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 500 meter கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தானே நம்மளை டோட்டலாக மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்போது 3000 meter ப்ளஸ் 500 meter. எப்போயுமே பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் நம்பரை எழுதணும். ஓகேங்களா? பேக்வேர்ட்ஸ்னா 500 எழுதிடக்கூடாது. பேக்வேர்ட்ஸ்னால் 005 அப்படி பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் எழுதணும். ஃப்ரண்ட்லேருந்து எழுதக்கூடாது. இப்போ 3க்கு நேராக 5ங்கிறத என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் எழுதணும். அதனால தான் மிஸ் அங்கே 0ன்னு போட்டிருக்கேன். அப்போ அங்கே எந்த வேல்யூ இல்லைன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0 இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் மிஸ் அங்கே என்ன போட்டிருக்கோம்? 0ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணும் போது பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணுவோம். இப்போ 0 + 0 என்ன? 0. 0 + 0 என்ன? 0. இப்போ 0 + 5 என்ன? 0 + anything என்ன? அந்த anything தான். இப்போ 0 + 5 என்னது? 5. இப்போ 3 + 0 என்ன? 3. அப்போது எவ்வளோ மீட்டருக்கு நம்ம மாற்றிட்டோம்?
3 கிலோமீட்டர் 500 மீட்டரை 3500 மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேங்களா? எப்படி உங்களுக்கு கொஷின் கொடுத்துருந்தாங்க, 3 கிலோமீட்டர் 500 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் எழுதியிருக்கோம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் 1000 மீட்டர். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டே எழுதிடணும் ஆன்சர் எழுதும் போது. அப்போ 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 3000 மீட்டர்னா அந்த 500 மீட்டரையும் அதோட ஆட் பண்ணாதான் டோட்டலாக நம்மளால மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ராக்ஷனில் பார்த்துருப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணியாச்சு. என்ன, 1/2னா ஹாஃப் பாதி, 1/4னா குவார்ட்டர் கால், 1னா ஃபுல் முழுசான்னு அர்த்தம். அப்போ 3/4னா என்ன, முக்கால். இதெல்லாம் நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் 1லேருந்து பார்த்துருக்கோம். இப்போ கிலோமீட்டர்ஸ்லேயே ஹாஃப் கிலோமீட்டர்னா என்ன, 3/4 கிலோமீட்டர்னா என்ன, 1/4 கிலோமீட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ அது என்னது, ஃபுல். 1னா என்னது, ஃபுல். இப்போ 1/2 கிலோமீட்டர், 1/2னா என்ன, ஹாஃப். அப்போது கிலோமீட்டரில் பாதினா மீட்டர்லையும் நம்ம என்ன பண்ணணும், ஹாஃப் தான் எழுதணும். அப்போ 1000ல் ஹாஃப் என்னது, 500. அதனால 1/2 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 500 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 1/4 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 250 மீட்டர் அப்படின்னு போட்டுருக்காங்க. 1/4னா மிஸ் என்ன சொன்னேன், குவார்ட்டர் கால். ஹாஃபுக்கும் ஹாஃப்லையும் பாதி தான் என்னது, குவார்ட்டர். அப்போ 1/2லையும் ஹாஃப் தான் என்னது, 1/4 கிலோமீட்டர். அப்போ 500 மீட்டர்லையும் ஹாஃப் தான் என்னது, 250 மீட்டர். அப்போ 250 மீட்டருங்கிறது வந்து குவார்ட்டர். ஓகேங்களா? அப்புறம் 3/4 கிலோமீட்டர் அப்படின்னா 1/4 + 1/4 + 1/4 எழுதலாம் இல்லையா? இப்போ பாருங்க, டினாமினேட்டர் இருக்கலாம் ஈக்குவல் வேல்யூ. அப்போ இது லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தால் டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர் இருக்க வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி எழுதுவோம். அப்போ 3/4. அப்போது 1/4 எப்படி 3 டைம்ஸ் ஆட் பண்ணாங்களோ 1/4ஓட வேல்யூ என்னது, 250. அப்போ 250 நம்ம 3 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 750 மீட்டர்னு வரும். அப்போ 3/4 கிலோமீட்டர் என்ன சொல்லுவோம், 3 குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 குவார்ட்டர்ஸ்னால தான் நம்ம 1/4 + 1/4 + 1/4ன்னு ஆட் பண்ணோம். ஓகேங்களா? என்ன பார்த்தோம், இப்போ 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர், அது ஃபுல்லுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 1 கிலோமீட்டர்லையும் பாதினா 1/2 கிலோமீட்டர், 1ல் ஹாஃப்னா 1/2 கிலோமீட்டர். அப்போ 1000ல் ஹாஃப் என்னது, 500 மீட்டர். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம், குவார்ட்டர் பார்க்க போகிறோம். குவார்ட்டர்னா ஹாஃப்லையும் பாதி. அப்போ 1/4 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 500லையும் ஹாஃப் என்னது, 250 மீட்டர். அப்போ அதுதான் என்னது, குவார்ட்டர். இப்போ 3 குவார்ட்டர்ஸ்னால் என்னென்னா, குவார்ட்டரை 3 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 3 குவார்ட்டர்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 220 கிலோமீட்டர். மணி என்ன கொடுத்துட்டாங்க, ₹8 பெர் 1 கிலோமீட்டர். அதாவது பெர் கிலோமீட்டர்னாலும் ஒன்று தான், பெர் 1 கிலோமீட்டர்னாலும் ஒன்று தான். சரிங்களா? பெர்னாவே 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ், ₹8. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட காஸ்ட்டை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். உங்களுக்கு கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸாமில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைன் த காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸோடதும் மணியோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஓலா புக் பண்ணி போவோம் இல்லையா, அது புக் பண்ணும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் என்னென்னு அவங்க கேல்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு மணி சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம எங்கேயோ ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதை பொறுத்து கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஃபைன் த காஸ்ட்னு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ காஸ்டோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் இன்டூ மணி. எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம், 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபி அப்படிங்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ, 220 இன்டூ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபின்னு பார்த்தோம், ₹8. அப்போ 220 இன்டூ என்னது, 8. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 0 இன்டூ எனிதிங் என்னது, 0. அப்போ 8 இன்டூ 0 என்னது, 0. அப்போ 8 டேபிள் நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் வர வரை சொல்லணும். அப்போ 2 இன்டூ 8 என்னது, 16. அப்போ 2 டிஜிட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ரைட் சைடு எழுதி ரைட்டில் இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி பாட்டமில் எழுதணும், லெஃப்டில் இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி மேலே எழுதி கேரி வைக்கணும். அப்போது 8 டேபிள் 2 டைம்ஸ் வர வரையும் திரும்ப சொல்லணும். அப்போ 2 இன்டூ 8 என்னது, 16. 16 + 1 என்ன, 17. அப்போ 1760 என்னது, ருப்பீஸ். ஓகேங்களா? ஏன் அங்கே ருப்பீஸ்ன்னு போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம காஸ்ட்டை தான் கேல்குலேட் பண்ணுறோம். காஸ்ட்டெல்லாம் எப்படி சொல்லுவோம், ருப்பீஸில் தானே சொல்லுவோம். இப்போ இங்கே ஆர்எஸ்ன்னு நம்ம ருப்பீஸ் எழுதலாம். நம்ம ருப்பீஸ் டு பைஸ் வந்து லேர்ன் பண்ணும் போது சிம்பிள் போட்டோம் இல்லையா ருப்பிக்கு, அந்த ருப்பியும் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? ஆர்எஸ்ன்னு எழுதலாம், அந்த சிம்பிளையும் நம்ம
போடலாம். அப்போ 1760 rupees. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ 420 கிலோமீட்டர். மணி எவ்வளோ rupees 4 per கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு 4 rupee. அப்போது 420 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க போயிருக்காங்க. அப்போது அதோட காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் இன்ட்டு மணி. அப்போ காஸ்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு மணி. முக்கியமாக அங்கே என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்போ ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஒரு மார்க். அப்படி தான் மிஸ் என்ன பண்ணுவேன்? ஸ்டெப் மார்க் தான் போடுவேன். ஓகேங்களா? அப்போ காஸ்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு மணி. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 420 இன்ட்டு மணி எவ்வளோ? 4. அப்போ 420 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 இன்ட்டு 4 என்னது? 0. இப்போ 4 டேபிள் 2 டைம்ஸ் வர வரையும் சொல்லணும். அப்போ 2 இன்ட்டு 4 என்னது? 8. இப்போ 4 டேபிள் 4 டைம்ஸ் வர வரையும் சொல்லணும். இப்போ 4 4s என்னது? 16. அப்போ 1680 rupees. ருப்பீஸை நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். rupees 1680 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ருப்பீஸை அந்த சிம்பிளை வச்சும் நீங்கள் போடலாம். ஈஸியாக தானே இருக்குது? ஓகே, இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்குது? ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளார் இருக்குது. லெஃப்ட் சைடு அதோட லெஃப்ட்லேயே என்ன இருக்குது? ஈஃபில் டவர் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போமா? த ஈஃபில் டவர் கேன் க்ரோ மோர் தென் 6 inches டியூரிங் த சம்மர். அதாவது ஒரு ஈஃபில் டவர் சம்மர் சீசனாக எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஹாட்டாக இருக்கும் போது அந்த ஈஃபில் டவரில் இருக்க அதெல்லாம் அயன் ராடில் தானே செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த அயன் ராட் ஹாட்டாக இருக்கும் போது ரொம்ப ஹீட் ஆகிறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகுமா? அதனால தான் அது சம்மர் சீசனில் 6 inches க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? ஈஃபில் டவர் 6 inches க்ரோ ஆகுமா சம்மர் சீசனில். அதனால தான் மிஸ் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த ஈஃபில் டவர் கேன் க்ரோ மோர் தென் 6 inches டியூரிங் த சம்மர். அப்போது 6 inchesக்கு மேலே அது என்ன ஆகலாமா? வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால? ரொம்ப ஹாட்டாக இருக்கனால அந்த ராட் ரொம்ப ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது 6 inchesக்கு மேலேயும் என்ன பண்ணுவான்? க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நினைப்பாங்க, பரவாயில்லையே நம்ம பையனுக்கு நம்மளோட சன்னுக்கு இவ்வளோ தூரம் நாலேஜ் இருக்கே, பரவாயில்ல நல்லா தான் படிக்கிறான் அப்படின்னு உங்களை நினச்சி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த காஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்டுருவாங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 180 கிலோமீட்டர். மணி எவ்வளோ? ₹5 per கிலோமீட்டர். அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு 5 rupees. அப்போது 180 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ்? அப்படி தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தானே காஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அப்போ காஸ்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு மணி. அதானே ஃபார்முலா. எழுதிட்டு டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? 180 இன்ட்டு 5. இப்போது 0 இன்ட்டு 5 என்னது? 0. அப்புறம் 5 டேபிள் 8 டைம்ஸ் வரையும் சொல்லணும் இல்லையா? அப்போ 8 இன்ட்டு 5 என்னது? 40. அப்போ 0 4 கேரி வைக்கணும். 5 டேபிள் 1 டைம்ஸ் வரையும் சொல்லணும். அப்போ 1 இன்ட்டு 5 இஸ் 5. 5 + 4 என்னது? 9. அதனால தான் மிஸ் அங்கே 900 rupeesன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஈஸி தான். காஸ்ட் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸையும் மணி என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ டைம் கொடுத்துட்டாங்க 4 hours. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 360 கிலோமீட்டர். இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸ்பீடோட ஃபார்ம்ல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பை டைம்னு பார்த்தோம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 360 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 4 hours. அப்போது 90-ஐ 4ஆல் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 360-ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். என்ன கொடுத்துருந்தாங்க? டைம் 4 hours, டிஸ்டன்ஸ் 360 கிலோமீட்டர். ஸ்பீடை நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 360. டைம் என்னது? 4. அப்போ 360 கிலோமீட்டர் பை 4 ஹார்ஸ்ன்னு வரும் இல்லையா? அப்போது 360-ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துப்போம்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் 4ஓட ஸ்மாலாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துப்போம். அப்போ 4 டேபிளில் 36 எப்போ வரும்? 9 டைம்ஸ் வரும். அப்போது கோஷன் பிளேஸில் 9 எழுதிட்டு அப்புறம் தான் இங்கே 36 போடணும். அப்போ 36 - 36 என்ன? சேம் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 0 வரும். அதனால கீழே 0 போட்டாச்சு. இப்போ ரிமைனிங் ஒரு 0 இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னு மிஸ் சொல்லியிருக்கேன். டேரெக்டாக அதை தூக்கி கோஷன் பிளேஸில் போடணும். அப்போது 90. இப்போது
4 டேபிளில் 90 டைம்ஸ் தான் என்ன வரும் 360 வரும். அப்போ நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன எழுதணும் 90 கிலோமீட்டர். ஏன்னா நம்மளுக்கு மேலே கிலோமீட்டர் இருந்துச்சு, டிவிஷனில் என்ன இருந்துச்சு டினாமினேட்டரில் ஹார் இருந்துச்சு. அப்போ அதை எப்படி மென்ஷன் பண்ணணும் கிலோமீட்டர் பெர் ஹார். இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மிஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் ஸ்பீடுனா எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க கிலோமீட்டர் பெர் ஹாரில் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே ஸ்பீடு எப்படி நோட் பண்ணியிருக்கோம் 90 கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகேங்களா, ஈஸி தான். ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சரை ரைட் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ ஃபைண்ட் த ஸ்பீடு. நெக்ஸ்ட் என்னது ஃபைண்ட் த ஸ்பீட். இப்போ பாருங்கள் டைம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 5 ஹார்ஸ், டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு உங்களை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பீடோட ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க இங்கே 300 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் என்னது 5 ஹார்ஸ். ஓகேங்களா, அப்போது 300 5ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டிஜிட் வந்து 5ஓட ஸ்மாலராக இருக்குது, அதனால ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோம். அப்போது 5 டேபிளில் எப்போ 30 வரும் 6 டைம்ஸ் வரும். அப்போ கோஷன் பிளேஸில் 6 போட்டுட்டு இங்கே 30 போடணும். அப்போ 30 மைனஸ் 30 என்ன 0. ரிமைனிங் ஒரு 0 இருக்கு இல்லையா கொஷின்லேயே மேலே, அப்போ அதை கோஷன் பிளேஸில் போடணும். அப்போது 60 டைம்ஸ் தான் 5 டேபிளில் என்னது 300. அப்போது ஆன்சர் எழுதணும் ஸ்பீட் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹார். கிலோமீட்டர் பெர் ஹார் எதுக்கு போடுறோம் அதோட யூனிட் அதுதான். ஓகேங்களா, அப்போது ஸ்பீட் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹார். நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ப்ராப்ளம். ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்னது டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்டுருவாங்க ஃபைண்ட் த டைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படின்னா ஸ்பீட் கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸோட வேல்யூ உங்களுக்கு கிவன்லே இருக்கும். அப்போ டைமோட ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளோ 360 கிலோமீட்டர் டிவைடட் பை ஸ்பீட் என்னது 40 கிலோமீட்டர் பெர் ஹார். அப்போ 0 0வும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்கும் 36 டிவைடட் பை 4 இருக்கும். அப்போ 4 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸ் வரும் 9 டைம்ஸ் வரும். அதனால தான் 36ஐ கேன்சல் பண்ணி நியூமரேட்டரில் மிஸ் 9 எழுதியிருக்கேன், டினாமினேட்டரில் 4ஐ கேன்சல் பண்ணி 1ன்னு எழுதியிருக்கேன். இப்போ 9/1னாலும் எழுதலாம், 9 என்ன பண்ணலாம் சிம்பிளாக 9 நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ அதனால தான் டைம் ஈக்குவல் டு என்னென்னு எழுதியிருக்கேன் 9. பக்கத்தில் ஏன் ஹார்ஸ்ன்னு எழுதியிருக்கேன்னா டைமோட யூனிட் என்ன ஹார், அதனால தான் 9 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி மிஸ் எழுதியிருக்கேன். ஹெச்ஆர்எஸ் அப்படின்னும் ரைட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். ரைட் சைடில் என்ன இருக்குது ஒரு எல்லோ கலரில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கு லெஃப்ட்லாவே ஒரு பீ இருக்குது. இப்போ பீஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பீஸ் கேன் மேக் கலர்ட் ஹனி. பீ இருக்கு இல்லையா, இந்த தேனீக்கள் வந்து நம்ம என்ன நினைப்போம் ப்ரௌன் கலரில் மட்டும்தான் ஹனி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அது கலர் கலராக ஹனி அதனால் என்ன பண்ண முடியுமா மேக் பண்ண முடியுமா. அதோட ப்ளூ ஷேட்ஸில் க்ரீன் ஷேட்ஸ்லலாம் அதோட ஹனி என்ன பண்ண முடியுமா மேக் பண்ண முடியுமா. அப்போ பீஸ் கேன் மேக் கலர்டு ஹனி. நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸுக்குமே ப்ரௌன் கலரில் மட்டும்தான் ஹனி இருக்குன்னு தெரியும். ஆனால் க்ரீன் கலர் ப்ளூவிஷ் கலர் இந்த 2 கலர்ஸ்லேயும் என்ன இருக்கான் ஹனி இருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபைண்ட் த டைம். மிஸ் இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டுருவாங்க ஃபைண்ட் த டைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் கேட்டுருவாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது 35 கிலோமீட்டர் பெர் ஹார், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 280 கிலோமீட்டர். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் டைம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டைமோட ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க 280 கிலோமீட்டர் டிவைடட் பை ஸ்பீட் என்னது 35. அப்போது 35 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 280 வரும் 8 டைம்ஸ் வரும். இங்கே பாருங்கள் மிஸ் போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடில் 35 × 8. அப்போ 8 டேபிள் 5 டைம்ஸ் வர வரை சொல்லணும். அப்போ 5 × 8 என்ன 40. அப்போ 0 போட்டு 4 கேரி வைக்கணும். நெக்ஸ்ட் 8 டேபிள் 3 டைம்ஸ் வர வரை சொல்லணும். இப்போ 3 × 8 என்ன 24. 24 + 4 என்ன 28. அப்போ 280 வந்துருச்சு. அப்போது 35ல் 8 டைம்ஸ் தான் என்னது 280. அப்போ 35 கீழே டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணி 1ன்னு எழுதணும், நியூமரேட்டரில் கேன்சல் பண்ணி என்னென்னு எழுதுவோம் 8ன்னு நம்ம ரைட் பண்ணணும். அப்போது டைமோட வேல்யூ என்ன 8 ஹார்ஸ். ஏன் அங்கே ஹார்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா டைமோட யூனிட் என்னது ஹார்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு 35 கிலோமீட்டர் பெர் ஹார்ஸ்
பெர் ஹார்ஸ் கிடையாது, பெர் ஹார். ஏன்னா ஒரு ஹாருக்கு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. டைம் ஈக்குவல் டு 3 ஹார்ஸ். நம்ம என்ன இப்போ கேல்குலேட் பண்ணணும், டிஸ்டன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 35 இன்டூ டைமோட வேல்யூ என்ன 3. அப்போ 35 இன்டூ 3. பாருங்கள் ரைட் சைடில் 3 டேபிள் 5 டைம்ஸ் வர வரையும் சொல்லணும். அப்போ 5 3s என்னது 15. 2 டிஜிட் நம்பர்னால ஃபஸ்ட்டு ரைட் சைடில் எழுதி ரைட்டில் இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி பாட்டமில் எழுதணும். லெஃப்டில் இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி டாப்பில் எழுதி சர்க்கிள் பண்ணணும். இப்போ 3 3s என்னது 9. அப்போ 9 + 1 என்ன 10. இப்போ 105 கிலோமீட்டர். ஏன் மிஸ் அங்கே கிலோமீட்டர்னு போட்டிருக்கேன், ஏன்னா டிஸ்டன்ஸ் எதில் தான் மெஷர் பண்ணுவாங்க, கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதனால தான் 105 கிலோமீட்டர். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பீட் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் பெர் ஹார், டைம் ஈக்குவல் டு 4 ஹார்ஸ். டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எப்படி உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்டுருவாங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பீடும் டைமோட வேல்யூவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ்னோடனே டிஸ்டன்ஸோட ஃபார்முலாவை ரைட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ ஸ்பீடோட வேல்யூ என்ன 50 இன்டூ டைமோட வேல்யூ என்ன 4. அப்போது 50 இன்டூ 4. பாருங்கள் ரைட் சைடில் போட்டிருக்கேன். 0 இன்டூ 4 என்னது 0 தான். அப்போது 4 டேபிள் 5 டைம்ஸ் வர வரையும் சொல்லணும். அப்போ 5 இன்டூ 4 என்னது 20. அப்போ 200. அங்கே மிஸ் ஏன் கிலோமீட்டர்னு போட்டிருக்கேன், நான் டிஸ்டன்ஸை எப்பயுமே கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். அதனால 200 கிலோமீட்டர். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். என்னது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு கொஷின் கேட்டுருவாங்க. ஸ்பீடோட வேல்யூவும் டைமோட வேல்யூவும் கிவனில் இருக்கும். இப்போ ஸ்பீட் பாருங்கள் 48 கிலோமீட்டர் பெர் ஹார், டைம் ஈக்குவல் டு 2 ஹார்ஸ். அப்போது நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஸ்பீட் இன்டூ டைம். இப்போ ஸ்பீடோட வேல்யூ என்னது 48 இன்டூ 2. இப்போ 48 இன்டூ 2 நான் எப்படி பார்ப்போம், 2 டேபிளில் 8 டைம்ஸ் வர வரையும் சொல்லணும். இப்போ 8 2s என்னது 16. அப்போ 6 மேலே கேரி 1. அப்புறம் 2 டேபிள் 4 டைம்ஸ் வர வரையும் சொல்லணும். அப்போ 4 இன்டூ 2 என்னது 8. 8 + 1 என்ன 9. அப்போது 96. ஆன்சர் என்னது 96. லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், யூனிட்டை மறக்காமல் எழுதணும். அப்போ டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன கிலோமீட்டர். இப்போ 96 கிலோமீட்டர். ஓகேங்களா. எப்போயுமே ஆன்சர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் எழுதும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், யூனிட்டை அங்கே மென்ஷன் பண்ணி இருக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர் கான்செப்டில் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டைம் பார்த்தோம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஸ்பீட் இன்டூ டைம்னு பார்த்தோம். அதே ஸ்பீட் கேல்குலேட் பண்ணுனா டிஸ்டன்ஸ் பை டைம்னு பார்த்தோம். டைம் கேல்குலேட் பண்ணுனா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு பார்த்தோம். இந்த 3 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். மெமரியில் இருந்துச்சுனாவே உங்களால் ப்ராப்ளம்ஸை என்ன பண்ண முடியும், ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலாஸை ரைட் பண்ணணும். ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த ப்ராப்ளமை நீங்கள் என் பண்ணும்போது அதோட ஆன்சரை கரெக்டாக எழுதி யூனிட்டை என்ன பண்ணணும், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ இன்டர் கான்செப்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. 3 ஃபார்முலாஸ் தான், அந்த யூனிட்டை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறொரு டாப்பிக்கோட பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.